வணக்கம் மக்களே! ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவ தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாம் பிரிப்பேர் பண்றவங்க. நம்ம மெயினா டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத பிரிப்பேர் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க மூளைய நீங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? நம்ம மூளை வந்து ஒரு கிளே மாதிரி. நீங்க எப்படி வேணாலும் அத வடிவமைச்சுக்கலாம். எத கத்துக்க வேண்டுமானாலும் அத வந்து வடிவமைச்சுக்கலாம். என்னால இது முடியாது, அது முடியாது அப்படின்ற கிடையவே கிடையாது. ஸோ, அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வந்து பிரெயின எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு பழக்கப்படுத்துறது அப்படின்ற சயன்டிஃபிக் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து சொல்லப் போறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒண்ணு குடுக்கப் போறேன். ஒரு Google ஃபார்ம் நான் வந்து குடுக்கப் போறேன். அத எப்படி ஃபில் பண்ணணும், அத என்ன பண்ணணும், எதுக்காக அப்படின்றத கடைசில சொல்லப் போறேன். பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 5 முதல் 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையே மாத்தப் போகுது. கண்டிப்பா மாத்தப் போகுது. பொறுமையா பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மூளைய இதுக்கு வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது. ஒரு உண்மை சொல்லவா? நீங்க வந்து புத்திசாலியா இல்ல, அதனால தான் படிப்பு வரல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இது பொய். உங்களுக்கு திறமை இல்ல, அதனால தான் உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொன்னா இது பொய். நீங்களே நம்பிட்டு இருந்தாலும் அந்த எண்ணத்த இன்னைக்கே மாத்துறீங்க. நீங்க ஒரு தப்பான முறையில படிச்சுட்டு இருக்கனால தான் எதுவுமே ஞாபகத்துல உங்களுக்கு நிக்கல. அதனால தான் உங்களுடைய எக்ஸாம் கிளியர் பண்ற சான்ஸும் தள்ளி போகுது. அல்லது நீங்க வந்து இப்ப தான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவ நல்லாவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். இத்தன வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரிசல்ட்டே வரல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேலண்ட் இல்லாமலாம் இல்ல. உங்களுடைய பிரெயின் சயன்ஸ் உங்களோட மூளை வந்து எப்படி செயல்படுது, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து உங்கள ரெடி பண்ணி படிக்காதது தான் மெயின் காரணம். அத பத்தி விரிவா நம்ம வந்து பாக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, படிக்கிறதுனா என்ன அப்டின்னா, புத்தகத்த படிக்கிறது வந்து படிக்கிறதே கிடையாது. புத்தகத்த படிக்கிறதே கிடையாது. உங்க மூளையில ஒரு சேஞ்சஸ கொண்டு வரது தான் படிக்கிறது. ஓகேங்களா? அதாவது நீங்க இப்ப வந்து ஜிம்முக்கு போறீங்கங்க. ஜிம்முக்கு போறீங்க. அங்க போயிட்டு வெயிட் லிஃப்ட் பண்றீங்க. சும்மா வந்து வெயிட் லிஃப்ட் பண்றது வந்து படிப்பு என்ன சொல்றது? வெயிட்ட வந்து தூக்குறது வந்து உங்களுக்கு எதுவும் ஆகப் போறதில்ல. ஓகேங்களா? வெயிட்ட என்ன கேஜ்ல தூக்குறோம்? எவ்வளோ நாள் தொடர்ந்து தூக்குறோம்? ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கும்போது என்ன மாரியான மாற்றம் நமக்குள்ள நிகழுது? ஓகேங்களா? இப்ப நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கேன். என்னால வந்து ஒரு 10 கிலோ தூக்க முடியுது. நான் 10 கிலோ தூக்கிட்டு இருந்தா என்ன ஆகப் போகுது? ஓகே. எனக்கு எப்படி அப்போ அத வந்து 10 கிலோ தூக்குனாலும் எப்படி தூக்கணும்? டெய்லி தூக்கணுமா? என்ன விஷயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுதான். அப்ப ஜெனரலா வந்து பாருங்க. லேர்னிங் அதாவது கற்றல் அப்படின்றது புத்தகத்த படிக்கிறது கிடையாது. அந்த புத்தகத்த படிக்கிறது மூலமா மூளையில என்ன மாற்றத்த கொண்டு வரும் அப்படின்றது தான். ஓகேங்களா? சயன்ஸ் டேர்ம்ல வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூரான்ஸ் வந்து நமக்கு காணப்படுது. என்ன காணப்படுது நமக்கு? நெறைய நியூரான்ஸ் வந்து நமக்கு காணப்படுது. ஓகேங்களா? இந்த பிக்சர் பாருங்க. ஸ்லைட்ல தெரியக்கூடிய இந்த பிக்சர் தான் நம்ம வந்து அந்த நியூரான்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? இதான் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வயர் மாதிரி கனெக்ட் ஆகும். லட்சக்கணக்கான ஒரு வயர் மாதிரி நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஒரு டாபிக் படிக்கும்போது மூளையில ஒரு புது வயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த டாபிக்க நீங்க வந்து சும்மா படிச்சிட்டீங்க அப்டின்னா, அது ஒரு நியூரான் வந்து ஃபார்ம் ஆயி நிக்கும். ஆனா, கொஞ்ச நாள்ல மறுபடியும் நீங்க வேற விஷயங்கள பாக்க அது வந்து மறந்து போயிரும். தொடர்ந்து இதே விஷயத்த பாக்க அந்த நியூரான் ஸ்ட்ராங்கா நிக்கும். இங்க பாருங்க இந்த இமேஜ்லலாம் சின்னதாவும் இருக்குது, பெருசாவும் இருக்குது பாத்தீங்களா? அதான். அப்போ அந்த விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க நினைவு கூரும்போது, அது என்ன ஆவுது? அந்த வயர் வந்து அந்த நியூரான்ஸ் வந்து தடிமன் ஆவுது. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம இத வந்து அப்போ இதுல நான் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன? ஒரு விஷயத்த புதுசா படிக்கிறது மட்டும் இல்ல, ரிவைஸ் பண்றது. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த ரிவைஸ் பண்ற டெக்னிக் அப்புறம் நான் இன்னும் ஒரு பண்ணலான்னு இருக்கேன். 30 நிமிஷம் டெய்லி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிரெயினுக்கு எப்படி பிராக்டிஸ் குடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். ஓகேங்களா? ஜெனரலா ஓகே. ஏன் எனக்கு வந்து மறக்குது? மெமரிய வந்து 3 லெவலா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சென்சரி மெமரி, இன்னொன்னு வொர்க்கிங் மெமரி, இன்னொன்னு லாங் டெர்ம் மெமரி. ஓகேங்களா? நம்ம படிக்கிற எல்லாமே லாங் டெர்ம் மெமரிக்கு போகாது. இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்சரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்ச உடனே நமக்கு வந்து மைண்ட்ல போறது. இப்ப நீங்க ரீட் பண்றீங்க. பண்ண அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்த குடுக்குது இல்லையா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சரி மெமரி. ஓகேங்களா? இல்லன்னா உங்களுக்கு ஒரு கதை படிக்கிறீங்கன்னா ஞாபகம் இருக்காது. புரியுதா? இதான். இப்ப ஒரு கதை படிக்கிறீங்க. ஒரு 2 பக்கம் கதை ஃபுல்லா வாசிச்சு முடிக்கிறீங்க. முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இதான் சென்சரி மெமரி. கவனம் இல்லாம படிச்சீங்க அப்டின்னா, எதுவுமே ஞாபகம் இருக்காது. கவனமா ஒன்ஸ் ரீட் பண்ணாலே ஓரளவு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சரி மெமரின்னு சொல்லுவாங்க. வொர்க்கிங் மெமரி. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4லிருந்து ஒரு 7 டைம் படிக்கும்போது மைண்ட்ல நிக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் மெமரி நமக்கு தேவை. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்க தான் நீங்க உங்களுக்கு தேவையானத கட்டி வைக்கிறீங்க அப்படின்ற மாரி. ஓகேங்களா? மீதி எல்லா மெமரியும் சும்மா. நான் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சும்மா உங்களுக்கு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ எக்ஸாம் கிளியர் பண்றது. அப்ப எக்ஸாம் கிளியர் பண்றதுக்குள்ள விஷயத்த நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தேவை. அந்த ஸ்டோரேஜ் ரூம பில்ட் பண்றது தான் லாங் டெர்ம் மெமரி. அப்ப எக்ஸாம்க்கு தேவையான ஒரு ஸ்டோர்
ஸ்டோர் ரூம். ஓகேங்களா? ப்ராசஸ் பண்ணுனா இன்ஃபோ மட்டும் நமக்கு வந்து என்ட்ரி ஆயிட்டே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபெயிலியர் ரீசன் என்ன தெரியுமா? அதிகமா இன்புட் குடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணாம இருக்கிறது. அப்போ ப்ராசஸ்னா என்ன? திரும்ப 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 படிச்சு அந்த வயர பெருசாக்கி அந்த ஸ்டோரேஜ் ரூம பில்ட் பண்றது தான். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ பிரெயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மெமரி சேவ் பண்றது யாரு? மெமரி சேவ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில உள்ள ஒரு பகுதி. அது ஒரு 3 கேள்வி உங்கள்ட்ட கேட்கும். இது எனக்கு புரியுதா? அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? இப்ப நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. ஒரு பக்கம் படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க. இது எனக்கு புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்ட் இதான்னு தெரிஞ்சுச்சா? ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகம் படிக்கிறீங்க. இது ஏன் நடந்துச்சு? இதோட சீக்வென்ஸ் என்ன? ஓகே. இதுல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல பெர்சன்டேஜ்ல ஒரு சம் சால்வ் பண்றீங்க. இதுதான் பெர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஃபைன். இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீலிங் நீங்க வந்து குடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து மெமரில ஸ்டோர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வாவ் ஃபேக்டர உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நீங்க படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியோடையோ, இல்லன்னா ஏதோ ஒரு உணர்ச்சிகள குடுத்தோ படிக்கும்போது அது ஈஸியா ஸ்டோர் ஆகும். மூளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற ரியாக்ஷன்ஸ சீக்கிரமா உள்ள வச்சுரும். இப்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, உங்கள சோகத்துல உள்ளாக்கும்போது நீங்க கண்ணீர் விட்டு கதறி அ அழுது ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த விஷயங்கள உங்களுக்கு அதிகமா மறக்காது. இல்ல ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா, நெறைய விஷயங்கள் ஈஸியா மறந்திருக்கும். அதாவது உங்கள ரொம்ப உணர்வுபூர்வமா பாதிச்ச விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். சும்மா நீங்க இந்த ஞாபகத்துக்கு வர்றது ஏதாவது ஒரு விஷயம் நண்பர்கள் கூட மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. அப்பப்ப ஞாபகம் வரும். இல்ல ரொம்ப ஒரு ஃபீலிங்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு நான் நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? இந்த டாபிக்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட ஒரு ஃபீலிங்க ஓகேங்களா? ஒரு ஃபீலிங்க உருவாக்கி நீங்க படிச்சீங்க அப்டின்னா, ஈஸியா மைண்ட்ல இருக்கும். 1 ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபீலிங்க உருவாக்கி படிக்கணும். அப்புறம் இத நான் திரும்ப யூஸ் பண்ணுவேனா? பயன்படுத்துவேனா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது நாளைக்கு நான் ரீகால் பண்றேனா? 3 நாள் கழிச்சு ரீகால் பண்றேனா? இப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்கணும். பொதுவா சொல்லுவாங்க 1 நாள், 3 நாள், 7 நாள், 15 நாள், 30 நாள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பேட்டர்ன்ல நீங்க வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது 1 நாள் ரிவைஸ் பண்றது. இன்னைக்கு படிச்சத நாளைக்கு ரிவைஸ் பண்றது. நாளைக்கு நாளை கழிச்சுலாம் படிக்கிறத 3 நாள் கழிச்சு பண்றது. அப்புறம் 7 நாள், அப்புறம் 15 நாள், அப்புறம் 30 நாள். ஜென்மத்திலே மறக்காது. ஓகேங்களா? அப்ப இத நான் திரும்ப பயன்படுத்துவேனா? அப்படின்ற 3 கேள்விய எது கேட்கும்? ஹிப்போ கேம்பஸ் கேட்கும். அப்ப நீங்களே கேட்டுக்கங்க. இது எனக்கு புரியுதா? புரியுது. ஓகே. இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா ஃபீல் பண்ணி படிச்சேனா? எஸ். இத நான் திரும்ப பயன்படுத்தணும் அப்டின்னா, எஸ். ஓகேங்களா? சோ இன்ட்ரெஸ்ட்டா பயன்படுத்துறது அப்டின்றது, அந்த ஃபீலிங் கிரியேட் பண்றது எப்டினாலும் கிரியேட் பண்ணலாம். மகிழ்ச்சி, துக்கம், அழுகை, சிரிப்பு அது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க அந்த இடத்துக்கே போயிட்டு, இப்போ காந்திய பத்தி படிக்கிறீங்கன்னா, காந்திய லைவா அப்டி பிக்சரைசேஷன் பண்ணி, ஃபீல் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? அதுதான். இங்க பாருங்க மெமரி ரிஜெக்ட் ஆவறதும், அக்செப்ட் ஆவறதும் இந்த 3க்கும் இல்ல அப்டின்னா, இந்த 3 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா, எதெல்லாம்? இது எனக்கு புரிஞ்சுதான்னு இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீலிங் இருக்கணும். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். அப்டி இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் தியரி வந்து மறந்துரும். ஓகேங்களா? அதே மாரி அது திரும்ப திரும்ப அத பண்றது. திரும்ப அத படிக்கலாம். எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது நமக்கு ஞாபகத்த கொண்டு வரும். ஓகேங்களா? சோ அப்போ வெறுமனே புக்க ஓப்பன் பண்றது பாசிவ். ஓகேங்களா? அப்போதைக்கு ஞாபகத்துல இருக்கும். உடனே மறந்துரும். ஆனா ஓகே இது வந்து இன்னொரு விஷயம். புக்க குளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரிவைஸ் பண்றது. ரிவிஷன் பண்றது அப்டின்றப்ப, திரும்ப படிக்கிறது அப்டின்றப்ப, நீங்க நேத்து படிச்சத புக்க ஜஸ்ட் குளோஸ் பண்ணி வச்சுட்டு, புக்க எடுத்து முன்னாடி வச்சுருங்க. ஓகே. அப்படியே மைண்ட்ல ரீட் பண்ணி பாருங்க. நான் என்னலாம் படிச்சேன். ஓகே. இப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிச்சேன். 1885ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. 86ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் நடந்துச்சு. 87ல வந்து 3வது மாநாடு எங்க நடந்துச்சு? டக்குனு ஸ்ட்ரைக் ஆவல. ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நீங்க திரும்ப பார்க்கணும். ஓகேங்களா? திரும்ப பார்த்து மூளைக்கு சொல்லணும். நீ மறந்த விஷயத்த நான் வந்து ஞாபகப்படுத்தி விடுறேன்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்படி எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? புக்க ரிவைஸ் பண்றது, இந்த புக்க திரும்ப திரும்ப ரீட் பண்றது ரிவைஸ் கிடையாது. ஓகேங்களா? அது ரீடிங்க்கும், ரிவைசிங்கும் வேற. ரிவைஸ்ன்றது புக்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்கிறது தான். ஓகேங்களா? சயன்ஸ் நேம்ல டெஸ்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. இது எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஞாபகம் இல்லாத மறுபடியும் படிச்சு ஞாபகப்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த இந்த 3 ஃபார்முலால நம்ம வந்து கேட்டு படிச்சுட்டீங்க. இப்ப திரும்ப பயன்படுத்துறது தான் விஷயம். திரும்ப பயன்படுத்தும்போது புக்க நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சு படிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க படிச்சத புக்க க்ளோஸ் பண்ணி வச்சு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? இந்த சின்ன வயசுல சொல்லுவாங்க. காணாம சொல்லி பாரு, பார்க்காம சொல்லி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சத அம்மா, அப்பாட்ட இல்ல டியூஷன்ல டீச்சர்ட்ட நம்ம வந்து சொல்லி காட்டுவோம். தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஓகேவா? சோ அப்ப நீங்க வந்து சொல்லணும். அப்போ நீங்க மனப்பாடமா இல்லாம ஜஸ்ட் இந்த மாரி புரிஞ்சு படிச்சு அத நீங்க சொல்ல முடியுதா உங்களால? அப்படின்னு பார்க்கணும். இல்ல எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க? அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்க திரும்ப மூளைக்கு சொல்லணும். இந்த இடத்துல நீ இத வந்து மறந்த, இத நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அப்ப அந்த டெஸ்டிங் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. அதாவது ரிவைஸ் பண்றதுல ரீகால் பண்றது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிவைஸ் இல்ல ரீகால். புரியுதா? இங்க பார்த்தீங்களா? ரீகால் பண்றது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. சோ ரீகால் பண்ணுனா 50லிருந்து 70% அதிகமா ஞாபகம் இருக்கும். இப்படி தான் உங்களுடைய மூளைக்கு வந்து நீங்க பயிற்சி குடுக்கணும். ஓகேங்களா? ரீகால் அப்படின்றது என்னன்னா, பிரெயினுக்கு எக்சர்சைஸ் குடுக்குற மாரி. ஓகேங்களா? சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது தான். இந்த மாரி. இப்ப நீங்க வந்து ஒரு நாள் எக்சர்சைஸ் பண்றீங்க ஜிம்ல. ஓகே. ஆ ஆர்ம்ஸ்க்கு ஏதோ வந்து டம்பிள்ஸ்லாம் போடுறீங்க. அடுத்த நாள் போயிட்டு, நீங்க ஆர்ம்ஸ்க்கு டம்பிள் போட்டத நீங்க என்ன பண்ணுவீங்க? அகைன் அத வந்து பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நேத்து நீங்க படிச்சத அகைன் நீங்க சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதான் விஷயம் நமக்கு. அப்ப ரீகால் பண்றது அப்படின்றது பிரெயினுக்கு
என்ன குடுக்குறது? பிரெயினுக்கு ஒரு எக்சர்சைஸ் பண்றது மாரி. புரியுதா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் இப்போ, இந்த 3 விஷயத்துல 3வது விஷயம் ரொம்ப முக்கியம். படிச்சு முடிச்சுட்டு புக்க க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லி பார்க்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க சார் ஒருத்தர் சொல்லுவாரு. ஓகேங்களா? என்ன சொல்லுவாருன்னா, "ஒரு 50 நிமிஷம் படிங்க. 50 நிமிஷம் படிக்கிறத ஒரு 10 நிமிஷம் சொல்லி பாருங்க. புக்க மூடி வச்சுட்டு அப்படியே மைண்ட ரீகால் பண்ணுங்க. எல்லாம் ஞாபகம் வருதா? எங்க ஸ்டக் ஆகுறீங்க? கண்ண அத வந்து ஒரு பென்சில் வச்சு சைடுல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அகைன் வந்து சொல்லி பாருங்க. எங்கலாம் ஸ்டக் ஆகுறீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புக்க ஓப்பன் பண்ணிட்டு, இன்னொரு 5 நிமிஷமா அத எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கலாம் லேக் ஆகுனே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு படிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான மெத்தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இத பண்ண கஷ்டமா இருக்கும். நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சார் இன்ட்ரஸ்டிங்கா படிக்க சொன்னோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலாவோ, ஒரு ஸ்டோரியாவோ நம்ம வந்து டெவலப் பண்ணோம் வச்சுக்கங்களேன், நமக்கு அது இன்னுமே நல்லா வரும். வேர்ட்ஸ் மட்டும் அப்டின்னா இது. நீங்க கற்பனை பண்ணிறணும். காந்திய பத்தி படிக்கிறீங்கன்னா, காந்தின்ற ஒரு உருவத்த கற்பனை பண்ணி, எங்கெல்லாம் நடந்தாரு, யாரெல்லாம் மீட் பண்ணாரு, நீங்களே ஒரு இமேஜினேஷன கொண்டு வந்துரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் பாருங்க, நமக்கு வந்து சயின்டிஸ்ட் எபிங்காஸ் வந்து சொல்றாரு. நான் இத வந்து ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இன்னைக்கு படிக்கிறது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா ஞாபகம் இருக்கும். 100% ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் ரீகால் பண்ணி படிக்குது. அந்த 50 நிமிஷம், அந்த 1 10 நிமிஷம் ரீகால் இன்னைக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஆனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40% மறந்து போயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 20% தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு எனக்கு 100% ஞாபகம் இருக்க கன்டென்ட் நாளைக்கு 40% தான் இருக்கும். அதாவது பாதிக்கும் குறைவா தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து 1/4 பங்குக்கும் குறைவா இருக்கும் 7 நாள்ல. ஓகேங்களா? ஏதோ படிச்சோன்ற ஞாபகம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் திரும்ப திரும்ப படிக்கிறது. இப்ப டே 2ல படிக்கணும். ஓகேங்களா? டே 3ல படிக்கணும். டே 7ல படிக்கணும். அப்ப நமக்கு மீதி உள்ள விஷயங்கள் ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா? ரைட் டைம்ல ரிவைஸ் பண்ணினா, பிரெயின் மெமரிய ரீபில்ட் பண்ணும். கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். இதான் வந்து ஸ்பேஸ்டு ரிபிட்டேஷன். குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு திரும்ப திரும்ப படிப்பது. ஓகேங்களா? நம்ம நினைப்போம். இன்னைக்கு நான் உட்கார்ந்து ரிவைஸ் பண்றதுக்கு நான் அந்த 1 மணி நேரம் இன்னைக்கு நான் 5 மணி நேரம் படிக்க பிளான் பண்றீங்க. நேத்து படிச்சது இன்னைக்கு 1 மணி நேரம் ரிவைஸ் பண்றேன். நான் புதுசா ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு போவேன்ல. அங்க தான் நம்ம தப்பு பண்றோம். ஓகேங்களா? நம்ம பிரெயின் அப்படி கிடையாது. நம்ம பிரெயின் வந்து மறக்கக்கூடியது. மறக்கல அப்டின்னா, நம்மலாம் மண்ட வெடிச்சு செத்தே போயிருப்போம். எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சு. அதனால பிரெயின் மறக்கக்கூடியது தான். அதுக்கு இல்ல இந்த விஷயம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கன்னு திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகம் வச்சுட்டேன்னா, ஜென்மத்திலயும் மறக்காது. ஓகேங்களா? ஒன் டைம் போட்ட நெறைய யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ பார்த்துருக்கேன். ஒன் டைம் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி இன்டர்வியூ போயிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. அடுத்த வாட்டி படிக்காம போய் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ வர போயிருப்பாங்க. ஓகேங்களா? கிளியர் கூட பண்ணிருப்பாங்க. படிக்கலாம் ஜஸ்ட் ஒரு புக் புரட்டிட்டு போயிருப்பாங்க. உட்கார்ந்து மாங்கலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் ஸ்டார்ட்டிங்ல அவங்க இந்த மாரி படிச்சது தான். ஓகேங்களா? அப்போ அமிக்டலான்னு ஒண்ணு இருக்குது. சோ அது என்ன பண்ணும்னா, பயத்த கூட்டி லாஜிக்க குறைச்சு விட்டுரும். அப்ப பயத்த குறைச்சு லாஜிக்க கூட்டணும்னா, எம்சிக்யூஸ் நெறைய சால்வ் பண்ணணும். நெறைய டைம்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம பிரெயினுக்கு பழகும். "நீ இதெல்லாம் அதிக டைம் பண்ணிருக்காடா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கம்ஃபோர்ட் பண்ணி லாஜிக்க இத்தன எக்ஸாம் நீ வந்து எழுதி பார்த்திருக்க. எத்தன எக்ஸாம்ல நீ வந்து 190 மேல நீ வந்து போட்டிருக்க. கண்டிப்பா எக்ஸாம்ல போட்டுருவ அப்படின்னு லாஜிக்க கொண்டு வரும். ஓகேங்களா? சோ லாஜிக்க முன்னாடி கொண்டு வரும். பயத்த பின்னாடி தள்ளிரும். அப்படி இல்ல அப்படின்னா, பயம் தான் முன்ன நிக்கும். நான் படிச்சிருக்கேன் மறந்துருமோ அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகமா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? குறிப்பிட்ட டைம்ல டெஸ்ட் எழுதி, பிராக்டிஸ் பண்ணி, ரிவிஷன் பண்ணி நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மூளை எப்படி வேலை செய்றதுன்னு இவ்வளவு நாள் நீங்க தெரியாம படிச்சிருக்கீங்க. இனிமே உங்க மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்க போறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே சிஸ்டமா படிச்சா ரிசல்ட் வராம இருக்க முடியாது. ஃபைனலா டெய்லி பிரெயின் ட்ரெய்னிங் பிளஸ் ஸ்மார்ட் ஸ்டடி தான் சக்ஸஸ உங்களுக்கு வந்து குடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடைசில உங்களுக்கு ஒண்ணு சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட சேர்ந்து ஒரு 60 டேஸ் யாரெல்லாம் டிராவல் பண்ண போறீங்களோ, அவங்களுக்காக கீழ பிரத்யேகமா ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்திருக்கேன். அத நீங்க ஃபில் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது அடுத்த ஒரு 60 நாள் ஆப்டிட்யூடும் தமிழும் 125 மார்க்குக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரப் போறேன். காலையில 4 மணில இருந்து 5 மணி. அதாவது 4 மணி இல்ல 5 மணி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ் டைம் என்ட்ட நீங்க குடுக்க போறீங்க. அட்டென்ஷனா அதுக்கு நான் கேரண்டி உங்கள எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ நான் புரிய வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்றது உங்க வேலை. ஓகேங்களா? இத நீங்க அடுத்த 60 டேஸ்க்கு பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, நான் என்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா டேட் சொல்றேன். உங்களுக்கு கீழ கூகுள் ஃபார்ம் வந்து குடுத்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அவங்கலாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, உண்மையிலே டெடிகேட்டிவா நான் பண்ண போறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க அந்த ஃபார்ம வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஏன் கடைசி சொன்னேன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குற டெடிகேட்டட் ஸ்டூடண்ட் மட்டும் அத பண்ணா போதும் அப்படின்றக்காக தான் அத வந்து கடைசியா சொன்னேன். ஸோ கண்டிப்பா அத வந்து ஃபில் அப் பண்ணுங்க. நம்ம வந்து தொடர்ந்து இந்த வருஷம் 2026ல வேலை வாங்குறத, கவர்ன்மென்ட் வேலை போறத யாராலயும் தடுக்க முடியாது. நீங்க கொஞ்சம் இந்த ஒத்துழைப்பு குடுங்க. மீதி எல்லாமே உங்கள கைட் பண்ணி உங்கள கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு. ஓகே. ஸோ தேங்க் யூ. அடுத்த வீடியோல இந்த மெமரி ட்ரிக் இருக்கு இல்லையா? எப்படி நம்ம வந்து டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரெய்னிங் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அத பத்தி நம்ம வந்து அடுத்த வகுப்புல நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? டெய்லி 1/2 மணி நேரம் இந்த ஒரு எக்சர்சைஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு வித்தின் 1 மந்த்ல எப்படி ஆகுறீங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.